செஸ் போர்டில் விஜயின் அடுத்த மூவ் என்ன? எதிரணிகளை பதற வைக்கும் புதிய கணக்கு என்ன? செந்தில் பாலாஜி, KN நேரு இப்போது அடுத்த டார்கெட் யார்? தமிழக அரசியலில் பல தசாப்தங்களாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்து வந்த நிலையில் இந்த தேர்தல் ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தை எழுதியிருக்கிறது. தேர்தல் களத்தில் இருந்து நேரடியாக தலைமைச் செயலகம் வரை வந்துள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் சி. ஜோசப் விஜய் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்ற சில வாரங்களிலேயே அரசியல் சூழலை தலைகீழாக மாற்றியிருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் தொடர்ந்து ஒரு கருத்தை வலியுறுத்தி வந்தார். அது ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் என்பதுதான். தேர்தல் மேடைகளில் கூறப்பட்ட அந்த வாக்குறுதி வெறும் அரசியல் கோஷமா அல்லது நடைமுறையில் செயல்படுத்தப்படும் ஆக்ஷனா என்ற கேள்வி பலரிடம் இருந்தது. ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த சில வாரங்களில் நடந்த சம்பவங்கள் அந்த கேள்விக்கு பதில் அளிக்க தொடங்கியுள்ளன. அதன் முதல் வெளிப்பாடாக பார்க்கப்படுவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான கோப்புகள் தான். பல ஆண்டுகளாக அரசியல் விவாதங்களிலும் நீதிமன்றங்களிலும் இடம் பிடித்திருந்த வேலைக்கு பணம் வழக்கு மீண்டும் வேகம் எடுக்க தொடங்கியுள்ளது. கடந்த ஆட்சி காலத்தில் பல்வேறு சட்ட மற்றும் நிர்வாக காரணங்களால் நகராமல் இருந்த கோப்புகள் தற்போது முன்னேறுகின்றன என்ற தகவல்கள் வெளியாகி வருகின்றன. செந்தில் பாலாஜி விவகாரம் என்பது ஒரு தனிநபர் தொடர்பான வழக்காக மட்டுமே பார்க்கப்படவில்லை. கடந்த கால ஆட்சிகளில் அதிகாரம் மற்றும் அரசியல் செல்வாக்கு எவ்வாறு செயல்பட்டது என்ற விவாதத்தையும் அது மீண்டும் முன்வைத்திருக்கிறது. இதனால் அரசியல் வட்டாரங்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் KN நேரு தொடர்பான புகார்களும் மீண்டும் வெளிச்சத்திற்கு வர தொடங்கியுள்ளன. நகராட்சி நிர்வாகத்துறையில் பணியிட நியமனங்கள் தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டுகள் குறித்து சட்ட நடவடிக்கைகள் முன்னேறுவதற்கான சூழல் உருவாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. பல ஆண்டுகளாக அரசியல் மற்றும் நீதிமன்ற விவாதங்களில் இருந்து வந்த இந்த விவகாரம் தற்போது புதிய திருப்பத்தை நோக்கி நகர்வதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். ஆனால் இந்த இரண்டு பெயர்களோடு மட்டுமே விவாதம் முடிவடையவில்லை. அரசியல் வட்டாரங்களில் தற்போது அதிகமாக பேசப்படும் கேள்வி ஒன்று இருக்கிறது. அதுதான் அடுத்த இலக்கு யார், அடுத்த டார்கெட் யார் என்பது. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய திமுக தலைவர்கள் தொடர்பான பல்வேறு கோப்புகள் மீண்டும் ஆய்வு செய்யப்படுகின்றன என்ற தகவல்கள் வேகமாக பரவி வருகின்றன. பொன்முடி, துரைமுருகன், சேகர் பாபு, ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்களின் பெயர்கள் அரசியல் விவாதங்களில் அடிக்கடி ஒலிக்க தொடங்கியுள்ளன. இதுவரும் சட்ட நடவடிக்கைகளின் தொடக்கமா அல்லது தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிகார மறுசீரமைப்பின் ஆரம்பமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முதல்வர் விஜயின் அரசியல் அணுகுமுறையை கவனித்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. கடந்த காலங்களில் பொதுவாக புதிய அரசுகள் முதலில் மக்கள் நல திட்டங்களை அறிவித்து அரசியல் ஆதரவை உறுதிப்படுத்த முயற்சி செய்யும். ஆனால் விஜய் அரசு அதனுடன் சேர்த்து நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் முன்னிலைப்படுத்தி வருகிறது என்கிறார்கள் தாவேக ஆதரவாளர்கள். இதன் மூலம் ஒரு அரசியல் செய்தியை மக்களிடம் கொண்டு செல்ல முயற்சி நடக்கிறது. அந்த செய்தி என்னவென்றால், இந்த அரசு முந்தைய அரசுகளைப் போல இருக்காது. இந்த செய்தி மக்களிடையே எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அடுத்த சில மாதங்களில் தெரிய வரும். ஆனால் தற்போது சமூக ஊடகங்களில் இருந்து தேநீர் கடை விவாதங்கள் வரை இந்த விஷயமே பேசப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் திமுக தரப்பும் அமைதியாக இல்லை. சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்த குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் முயற்சிகள் தொடங்கியுள்ளன. அரசியல் பழிவாங்கலின் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கைகள் பார்க்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்கின்றன. மறுபுறம் சட்டம் தன்னுடைய வேலையை செய்கிறது என்று அரசு தரப்பு விளக்கம் அளிக்க வாய்ப்பிருக்கிறது. இதனால் வரும் மாதங்களில் தமிழக அரசியலின் மைய விவாதம் மக்கள் நல திட்டங்களா, வளர்ச்சி திட்டங்களா என்பதை விட ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் விசாரணைகளாகவே மாறக்கூடும். அரசியல் வரலாற்றை பார்த்தால் தமிழகத்தில் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஆனால் அவற்றில் எத்தனை வழக்குகள் இறுதி முடிவை எட்டின என்பது வேறு கேள்வி. அதனால் தற்போது தொடங்கியுள்ள நடவடிக்கைகள் இறுதி வரை வென்று சட்ட ரீதியான முடிவுகளை எட்டுமா என்பதை மக்கள் கவனித்து வருகின்றனர். தாவேகா புதிய அரசு, ஆனால் திமுக பல ஆண்டுகள் ஆட்சி இருந்த அனுபவமிக்க எதிர்க்கட்சி. இந்த இரண்டுக்கும் இடையிலான மோதல் தான் அடுத்த சில ஆண்டுகளுக்கு தமிழக அரசியலின் திசையை நிர்ணயிக்கப் போகின்றன. விஜய் தன்னுடைய வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றுவாரா? திமுக இந்த சவாலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? விசாரணைகள் மேலும் எந்தெந்த திசைகளை நோக்கி நகரும்? தமிழக அரசியலில் உண்மையிலேயே ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இன்னும் சில மாதங்களில் தெளிவாகலாம். தேர்தலுக்கு முன்பும் வெற்றி பெற்ற பிறகும் மேடைக்கு மேடை திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்று சொல்லி வந்த விஜய் அதிமுகவை குறிவைத்தே ஆட்களை தூக்குகிறார். அதிமுக கட்சியை காலி செய்ய பார்க்கிறார். திமுக மீது அவர் கை வைப்பது கிடையாது என அதிமுகவினர் விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது தாவேக அரசு தற்போது எடுக்க முனைந்திருக்கும் நடவடிக்கை என்பது அரசியல் பழிவாங்கலா, திமுகவை பயமுறுத்தும் நடவடிக்கையா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன.
2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியது. அதில் சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் அதன் மீதான நடவடிக்கை என்ன என்பது இன்னும் தெளிவாகவில்லை. வந்த வேகத்தில் அதிரடி காட்டிய ஸ்டாலின் அதன் பிறகு அதிமுக மீதான நடவடிக்கைகளை குறைத்துக் கொண்டார். இதுவும் அதுபோல கடந்து போகுமா அல்லது விஜய் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை உறுதி செய்வாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.